என்ன பண்றது இருக்கிற கொடுக்கறத எடுக்கணுமா? யாருக்கிட்டையும் கூட்டணியே இல்லைங்கய்யா, தனிச்சு தான் நிற்கிறோம். 13 வருஷமாக நிற்கிறோம். யாருக்கிட்டையும் போய் டொனேஷன் கூட நன்கொடை கூட சொல்லி மிரட்டி வாங்குறதெல்லாம் கிடையாதுங்க. நாங்கள் எங்களுக்கு 13 வருஷமாக கூடயும் கூட்டணி இல்லைங்க. புதுசாக சின்னத்தை விவசாய சின்னத்தை முடக்கிட்டாங்க. 2 திருட்டு பையங்களே நம்ம ஒழிக்க முடியும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நான் சொல்கிறேன். தனிச்சு நிற்கிறோம். 50 வருஷமாக நாம் போட்டோம். ஒரு 5 வருஷம் கொடுங்க, இவர் கரெக்டாக பண்ணால் பார்க்கலாம், எல்லோரும் தூக்கி போட்டுடலாம். நம்மக்கிட்ட தான் இருக்கு. திருட்டு பையன் இருக்கிறேன், அவங்க கூட போய் நான் கூட்டணி வைக்கிட்டு நானும் போய் அதே மாதிரி புதுசாக மைக் சின்னத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க. எந்த சின்னம் கொடுத்தாலும் சரி நாங்கள் ஜெயிப்போம். உண்மையான கோட்பாடு கொள்கை. இப்போ பாருங்கள், மைக் சின்னத்தை மாற்றிட்டாங்க. ஓகேயா, உங்களுக்கு தெரியும், நீங்கள் தெரியுமா இந்த மைக் சின்னத்தை மாற்றிட்டாங்கன்னு? விவசாயம் கிடையாது, மைக்கு தான் எனக்கு தெரியுங்களா? சரி 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 கொடுத்தாலும் உங்கள் ஊரில் கொடுக்குறனாலும் சொல்லிட்டு கொடுங்க. ஒரு மாற்றத்தை கொடுங்க தலைவரே. ஏன்னா 50 வருஷம் சீமான் கட்சி மைக் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. 13 வருஷமா தனிச்சு தான் நிற்கிறாரு. யாரு கூட கூட்டணி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால ஒரு மாற்றத்தை கொடுங்க. சின்ன மாறி போச்சுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? மாற்றிட்டு மைக் சின்னம் கொடுத்துருக்காங்க. மைக் சின்னம் இந்த ஒளி வாங்கி மைக் சின்னம் இதுதான் கொடுத்துருக்காங்க. பார்த்து 5வது பட்டனுங்க, 5வது பட்டனு பார்த்து போட்டுருங்க. இன்னைக்கு அந்தியூர் சந்தையில இல்லைன்னு சொல்ல ஒன்றும் செய்யல. இனிமேல் போட்டாலும் ஒன்றும் செய்ய போறது. இப்போ எப்படி வாழ்றோம் அப்படிதான் வாழ போறோம். அதனால மைக் சின்னத்தை கொடுத்துருக்காங்க. நீங்க பார்த்து ஓட்டு போடுங்க. இங்க சந்தையை ஃபுல்லாக பார்க்கலாம். எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிற உள்ள நோட்டீஸ் பேசி வாங்க 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 கொடு 5வது பட்டம் மைக் சின்னம்.